வணக்கம். ஸோ எஸ், நம்மளோட யூனிக் கான்செப்ட் மேக்ஸில் ஏப்ரல் 13ல இருந்து சம்மர் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும். நம்ம சம்மர் கிளாஸ்ல என்னெல்லாம் ஆக்டிவிட்டீஸ் இருக்க போகுது? ஸோ நம்ம சம்மர் கிளாஸஸ்ல அபாக்கஸ், கர்சிவ் ஹேண்ட் ரைட்டிங், 3x3 கியூப் சால்விங் அண்ட் கிரியேட்டிவிட்டி கலரிங் வந்து இருக்க போகுது. நிறைய பேருக்கு ஒரு சில டவுட்ஸ் இருக்கு. நம்ம ஏப்ரல் 13 அந்த 1 டே மட்டும் தான் அட்மிஷன்ஸ் எடுக்க போறோமா? நம்ம வந்து ஏப்ரல் 13 மட்டும் கிடையாதுங்க, ஏப்ரல் 13லேருந்து மே 4 வரைக்கும் அட்மிஷன்ஸ் எடுக்க போகிறோம். பிகாஸ் நிறைய ஸ்கூல்ஸ்க்கு மாறி மாறி லீவ் விடுறதுனால நம்ம ஏப்ரல் 13லேருந்து மே 4 வரைக்கும் அட்மிஷன் எடுக்கிறோம். ஸோ வரியே பண்ணாமல் ஏப்ரல் 13லேருந்து மே 4க்குள்ளார எப்போ வேணாலும் வந்து உங்களோட அட்மிஷன்ஸை கன்ஃபார்ம் பண்ணுங்க. வந்து சம்மர் கிளாஸ் அப்படின்னாலே 10 days and 15 days தான் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம எவ்வளோ நாள் எடுக்க போகிறோம்? ஸோ நம்ம வந்து ஏப்ரல் 13லேருந்து மே 22 வரைக்கும் எடுக்க போகிறோம். கிட்டத்தட்ட 30 days எபோ வந்து நம்மளோட சம்மர் கிளாஸஸ் இருக்க போகுது. நம்ம யூனிக் கான்செப்ட் மேக்ஸில் ரிசல்ட்டுக்கு ப்ரியாரிட்டி அதிகமாக கொடுக்கறதுனால நம்ம வந்து டேஸ் கணக்கெல்லாம் பார்க்காம நம்ம வந்து கிளாஸஸ் வந்து எடுக்க போகிறோம். ஓ சூப்பர். நம்ம வந்து 30 days கிளாஸ் கண்டக்ட் பண்ணும்போது பேரண்ட்ஸும் ஹாப்பியாக இருப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸும் ஹாப்பியாக இருப்பாங்க. நம்மளுடைய ஒவ்வொரு சம்மருக்கும் ஒரு ஸ்பெஷல் இருக்கும். ஸோ இந்த சம்மருக்கு என்ன ஸ்பெஷல் இருக்க போகுது? இந்த சம்மருக்கு ஒரு சூப்பரான ஸ்பெஷல் இருக்க போகுது. நம்மளோட சம்மர் கிளாஸஸ்ல ஜாயின் பண்ற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு ஸ்பெஷலான விஷயம் இருக்கு. அபாக்கஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி சூப்பராக வந்து அவங்க பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அடுத்து வந்து வேர்ல்டு ரெக்கார்டுக்கு அவங்கள வந்து செலக்ட் பண்ண போகிறோம் வந்துட்டு. அது மட்டும் இல்லாமல் கர்சிவ் ஹேண்ட் ரைட்டிங் அண்ட் 3x3 கியூப் சால்விங் அண்ட் கிரியேட்டிவிட்டி கலரிங்கில் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எண்டில் நம்மளோட சென்டரில் காம்படிஷன் கண்டக்ட் பண்ணி அவங்களுக்கு ப்ரைஸ் செஷன் கொடுக்க போகிறோம். ஸோ இதனால் ஸ்டூடெண்ட்ஸும் மோட்டிவேட் ஆகுவாங்க, அவங்களையும் என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். எண்ட் ஆஃப் த டே ஸ்டூடெண்ட்ஸும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க.